அதே பாயிண்டோட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். டிஎன்பிசி நெத்தி போல அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். பாயிண்டோட லாஜிக்கா தொழில்நுட்பத்தோட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸ் வந்து டிஎன்பிசி வெப்சைட்ல கூடிய சிலபஸ் தானே, டிஎன்பிசி வெளியிட்ட சிலபஸ் தானே. இந்த சிலபஸ்ல இந்த லைனை மட்டும் கொஞ்சம் படிங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன? ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல். 10th ஸ்டாண்டர்ட் ரைட்டா? 10th ஸ்டாண்டர்ட்னா என்ன? பள்ளி பாட புத்தகம், அதாவது ஸ்கூல். எஸ்எஸ்எல்சிங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவோம்? ஸ்கூலுக்கு தானே பயன்படுத்துவோம். ஸ்கூலு, பள்ளி, இதுக்கு தானே எஸ்எஸ்எல்சி வார்த்தையை பயன்படுத்துவோம். காலேஜ்ல எங்க பயன்படுத்துறாங்களா? டிகிரில எங்க பயன்படுத்துறாங்களா? பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் பயன்படுத்துறாங்களா? எஸ்எஸ்எல்சி வார்த்தையே ஸ்கூலுங்க, அந்த வார்த்தையே ஸ்கூலு. 10th லெவல் கூட ஒத்துக்கலாம், 12th லெவல் கூட எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த ஸ்கூலே எடுத்துங்க, 6ல இருந்து 12 ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்குமா இல்லையா கேள்வியா? 100 கேள்வி தமிழ் எடுத்திருக்காங்க. 2025 100 கேள்வி தமிழ் எடுத்திருக்காங்க. அதுல 40 கேள்வி தான் ஸ்கூல் புக்ல இருந்து. அதுவும் நேரடியாவும் மறைமுகமா ரெண்டும் சேர்த்து 40 கேள்வி தான். மீதி 60 கேள்வி அவுட் சோர்ஸ். எங்கயோ போயிட்டாங்க, எங்கயோனா முரட்டுத்தனமா எங்கயோ போயிட்டாங்க. அவுட் சோர்ஸ், முரட்ட அவுட் சோர்ஸ். 1950கள் 60கள் ஏதோ ஆத்தர் புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, மரபு தொடர் பழமொழிட்டு. அந்த புக்ல இருந்து கேள்வி கேட்டுருக்காங்க. இது நேரு ஆட்சி காலம், இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம தாத்தால 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க. அந்த 10th ஸ்டாண்டர்ட் கேட்டா 10th ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருக்கேன். எந்த காலம் 10th ஸ்டாண்டர்ட் சொல்லாம கூட அப்படி கூட பதில் சொல்லுவாங்க. இவங்க லாஜிக்கா பேசக்கூடிய ஆள் தானே.